ஹீரோயின் ஹாலை விட்டு ஓடும்போது காலால் கலர் பிளேட்டை தட்டி விட்டுட்டு ஓடுவாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ராம் நுழையும் போது கீழே தட்டே இருக்காது. ராம் ஹாலுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ஒருத்த காலை தூக்கிக்கிட்டு ஹீரோயின் போஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் ராம் வரும்போது அந்த மிஸ்டேக்கை கவனிச்சிங்களா? பின்னாடி பேக்ரவுண்டில் கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷனில் அவங்க காலை தூக்கிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க ஆல்ரெடி காலை இறக்கிட்டாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அடுத்த ஷாட்டில் காட்டும்போது அப்போ தான் அவங்க காலை இறக்குவாங்களே. விஷ்ணு சார் ஃபோட்டோவை எடுத்து பார்க்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ நிகழ்காலத்தில் இருக்க மாதிரி மாறும். அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோவில் ராம் சைடு ரொம்ப டேமேஜ் ஆகியிருக்கும். அதே ஃபோட்டோ 20 வருஷம் கழிச்சு ராம் சைடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு பாருங்களேன். ஹீரோயின் அவங்க நெத்தியில் லெஃப்ட் சைடு இருந்த அந்த கலர் பவுடரை தொடச்சிட்டு இருப்பாங்க. அடுத்த ஷாட்டில் க்ளோஸ்அப்பில் காட்டும்போது ஆல்ரெடி தொடச்ச இடத்துல மறுபடியும் அந்த ரெட் கலர் பவுடர் இருக்கும். ஒரு சாங்கில் கோவிலில் ராம் நெத்தியில் நீளமாக திலகம் வச்சு விட்றாரு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பெருசாக இருந்தது தம்ம துண்டு குட்டியாக ஆயிடுச்சு. ஃபோட்டோவோட டாப் சைடு நெருப்பில் எரியலை. அந்த ஃபோட்டோவை விஷ்ணு எடுத்து பார்ப்பாரு. 1 செகண்ட் தான் ஆகியிருக்கும். ஆனால் அந்த டாப் போர்ஷன் நல்லா எரிஞ்சு போயிருக்கு. ஃபோட்டோ எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ராமோட மூஞ்சி பக்கம் நல்லா தீஞ்சு போயிருக்கு. ஆனால் விஷ்ணு அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்கும்போது ராமோட ஃபேஸ் பக்கம் எரிஞ்சு போன அந்த மார்க்லாம் இல்லை. அதே போல் ஃபோட்டோவோட லெஃப்ட் சைடு எட்ஜஸில் ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அடுத்த ஷாட்டில் எட்ஜஸ் ஃபுல்லாக எரியாமல் கொஞ்சம் தான் எரிஞ்சிட்டு இருக்கோம். சின்ன பொண்ணை கன் வியூ பாயிண்டில் காட்டும்போது அதுக்கு நடுவில் ஸ்கோப்பில் பார்க்குற மாதிரியான அடையாளம் இருக்குது. ஆனால் அந்த கன்னை காட்டும்போது அந்த பேரலுக்கு மேலே ஸ்கோப்பே இல்லை. அந்த குட்டி குழந்தை கோழியை துரத்திட்டு போகும்போது ஒரே ஒரு கோழியை தான் துரத்திக்கிட்டு போவோம், சுற்றி எந்த கோழியும் இருக்காது. ஆனால் அந்த கோழி கிணத்துல விழுந்த உடனே அந்த பொண்ணை சுற்றி நிறைய கோழிங்க இருக்கும். ராஷ்மிகா மந்தனா காரோட விண்ட்ஷீல்டை உடைச்சிருவாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி 2 பேர் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே அசால்ட்டாக போயிட்டு இருக்காங்க. டேட்டில் நல்லா கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ராஷ்மிகா காரை டேமேஜ் பண்ணது பிப்ரவரி மாதம், தாத்தா இறந்தது மார்ச் மாதம். காரை உடைச்சதுக்கு டைம் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ தாத்தா சாகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பே பண்ணி ஆகணும். அப்போது பாகிஸ்தானுக்கு தாத்தா இறக்கிறதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். ஆனால் படத்தில் தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் தான் ராஷ்மிகா வருவாங்க. சரியான சொதப்பல். ராஷ்மிகா அந்த லெட்டர் தூக்கி போடுற இடத்த பாருங்க. அடுத்த ஷாட்டில் அந்த லெட்டர் விழுந்திருக்கிற விதம் மாறி இருக்கு. மிலிட்ரி லைப்ரரியில் இருக்கிற ஒரு புக்கை யாருன்னே தெரியாத ராஷ்மிகாவுக்கு எப்படி கொடுத்து அனுப்புவாங்க? முதல்ல எப்படி அலோவ் பண்ணுவாங்க? இப்போ பார்க்க போகிறது கண்டினியூட்டி எரர். இந்த டேபிளில் இருக்கிற நேம் போர்டோட பொசிஷன் மாறப்போகுது. இது வரைக்கும் இருந்த நேம் போர்டு இங்கே இருக்குது. ராம் கூட இருக்கிற சோல்ஜர்ஸுங்களோட இடத்துக்கு போகிற அந்த பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு 2-3 நாள் ஆகுமா? ஆர்மி ஆஃபீஸருங்களாலேயே போக முடியாத இடத்துக்கு காஷ்மீர் மக்கள் போகிறாங்களாம். கௌதம் வாசுதேவ் மேனன் ராம்க்கு சுப்பீரியர். அவர் சொல்கிறத கேட்டு நடக்கணும். ஆனால் ராமும் அவர் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லாமல் யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தான்னு கேட்குறாரு. அதுக்கு ஜிவிஎம்மும் யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தான்னு சொல்லிடுறாரு. வெறும் 6 மாதத்தில் தீவிரவாதிங்க காஷ்மீரில் ரேஷன் கார்டு வாங்கிட்டு சிட்டிசன் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அவங்கள சுற்றத்துக்கு பொதுமக்கள் கோவப்படுற மாதிரி காட்டுறாங்க. அது எப்படி 6 மாதத்தில் அந்த தீவிரவாதிகளை மக்கள் நம்பினாங்க? அவங்க அப்பா அம்மா யார், 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எங்கே இருந்தாங்கன்னு விசாரித்தாலே தெரிஞ்சிடுமே. அந்த பசங்களை சுட்டு விழுறாங்க. அந்த ஃப்ரேமையே ஃபோட்டோவாக எடுத்து நியூஸ் பேப்பரில் வருது. சுட்டவங்க கையிலையும் கேமரா இல்லை. அப்புறம் எப்படி அந்த ஃபோட்டோ வந்தது? கலவரம் நடக்க போகிற அந்த கிராமத்துக்கு ட்ரூப்ஸுங்க வர 4 ஹவர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பிரச்சனையாக இருக்குது. எந்நேரமும் கலவரம் நடக்கலாம். அப்படி இருக்கிற இடத்துக்கு ஆல்ரெடி ஒரு ட்ரூப்ஸை வச்சுருக்கணும்ல. ஏன் 4 மணி நேரம் கடந்து வர மாதிரி ட்ரூப்ஸ் இருக்கணும்? அதுவும் அங்கே லோக்கல் போலீஸ்லாம் யாரும் இருக்க மாட்டாங்களா? அவங்களுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணி வர வைக்க மாட்டாங்களா? எல்லா புகழும் ஹீரோவுக்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த ஷாட்டில் அந்த குழந்தை நிற்கிற வாசலில் பொம்மைங்க இருக்குது. ஆனால் அடுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல பொம்மைங்களே இருக்காது. இவரோட குழந்தைக்கு பேர் வைக்கும்போது இந்த வீல் சுத்தவே இல்லை. அந்த வீல் சுத்தினாதான் ஆல் இண்டியா ரேடியோவில் கேட்கும். டெக்னிக்கல் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. I am sorry. Technical fault. Thank you. ராமு லெட்டரை பெட்டில் கொட்டும்போது இந்த இடத்துல ப்ரௌன் கலர் லெட்டர் இருக்குது. ஆனால் அடுத்த ஷாட்டில் காட்டும்போது அந்த இடத்துல ப்ரௌன் கலர் லெட்டரே இருக்காது. ராம் கையில் இருந்து பறந்து போன அந்த லெட்ரு கருப்பு கலர் பாறையில் தான் விழுந்திருக்கு. ஆனால் அடுத்த ஷாட்டில் காட்டும்போது அதுக்கு பக்கத்தில் இருந்த வேற ஒரு பாறை மேலே இருக்குது. ஒரு ராணியாக இருந்துக்கிட்டு யாருனே தெரியாத ஒருத்தர் ராமுக்கு ஒய்ஃப் மாதிரியே லெட்டர் எழுதி போடுறதுங்கிறது சாத்தியமே இல்லை. இது அப்நார்மல் பிஹேவியர். படத்துக்காக வேணும்னு எடுத்திருக்காங்க. ட்ராமாட்டிக்காக தான் இருக்குது. ரோட்டில் போகிற யாரோ 2 பேர் ராம் அப்புறம் ஹீரோயினுக்கு தள்ளி தூரமாக தான் இருக்கிறாங்க.
அவங்க சத்தமே இல்லாமல் மொல்லமாக தான் பேசிக்கிறாங்க. ஆனால் அவங்க பேசுனது தூரமாக இருக்கிற ஹீரோயினுக்கு எப்படி கேட்டுது. அதுலேயே பேக்ரவுண்டில் பீடி பிடிச்சிட்டு இருக்காரு ஒருத்தர். ஆனால் 2-3 செகண்டில் அவர் காணாமல் போயிடுறாரு. அவர் ஓடி போனால் தான் இது மாதிரி காணாமல் போக முடியும். ஆனால் அவர் ஓடுறதுக்கு அவசியமே இல்லையே. ஹீரோ ஹீரோயின் பக்கத்துலேயே தான் இருக்காங்க. ரோட்டில் போகிறவங்க ஒருத்தரை பார்த்துட்டு இன்னொருத்தரை பார்க்கும்போது ரொம்ப கழுத்தை திருப்புறாங்க. தூரமாக இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்காங்கன்னா கண்ணை நகர்த்தினாலே போதும், ஏன் தலையும் நகர்த்தி கண்ணையும் நகர்த்துறாங்க. அவங்க வேற ஒருத்தரை தான் பார்க்குறாங்கன்னு நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. வாடகை வீட்டை பார்த்துட்டு வெளியே வரும்போது ராமோட கையில் இருக்கிற வாட்சை பாருங்களேன், ஃபுல்லாக மெட்டல் ஸ்ட்ராப்பாக இருக்குது. அதே நாளில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரும்போது பாருங்களேன், வாட்ச் ஸ்ட்ராப்பு லெதரில் இருக்குது. ராமோட ஃப்ரெண்டு ராஷ்மிகாவோட சீனியரை அடிக்கிறது அவர் மேலே படவே படாது. நியூஸ் பேப்பர் படிக்கிறவரை நோட் பண்ணுங்க. ஒரு சோல்ஜர் காரை விட்டு இறங்கின உடனே அவர் எழுந்து பேப்பரை பின்னாடி போட பார்க்குறாரு. அடுத்த ஷாட்டில் அந்த சோல்ஜர் ஆல்ரெடி இறங்கிட்டு இருப்பாரு. அதுக்கு அப்புறம் தான் அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறவர் எழுந்துப்பார். இது ஒரு கண்டினியூட்டி எரர். ஹீரோயின் பெட்டில் படுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க முகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் அண்ட் ப்ளூ கலரு பவுடர் இருக்காது. ஆனால் எழுந்து கண்ணாடியை பார்க்கும்போது அவங்க முகத்தில் கலர் பவுடருங்க நிறைய பூசி இருக்கும். இது நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளேட்டில் இருக்கிற கலர் பொடிங்களை காலில் தட்டி விட்டுருப்பாங்க. அப்போ காலில் இருந்து தலை வரைக்கும் அந்த கலர் பொடிங்க இருக்கணும். ஆனால் காலையில் எழுந்துக்கும் போது அவங்க முகத்துலையும் அவங்க கழுத்து ஏரியாவில் மட்டும் தான் இருக்குது. பெயிண்டில் 2 பேரும் காலை வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நடப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே அங்கன்னு 2 பேரும் இருப்பாங்க. ஆனால் கடைசியாக அவங்க ஃபுட் பிரிண்ட்டை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் தான் இருக்கும். அவங்க இப்படி அப்படின்னு நடந்து போனாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்காது. பார்க்க அழகாக தெரியணுன்ட்டு கச்சமுச்சான்னு இருக்கிறத எடுத்துட்டாங்க போல். சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் வர மாதிரி ஒரு வாட்டி தலையை முட்டிக்கினதுனால இன்னொரு வாட்டி தலையை முட்டிக்கணுன்ட்டு ராம் சொல்லுவார். ஆக்சுவலாக அவங்க முதல்லையே முட்டிக்கல, நல்லா வாட்ச் பண்ணுங்க. அப்போ அவங்க 2வது வாட்டி முட்டிக்கினது தான் உண்மை. அப்போ அவங்களுக்குள்ள நிஜமாவே சண்டை வரப்போகுது. ராம் கிட்டே இருந்து வாங்குற இந்த கரும்பை கவனிங்க. வேற ஒரு ஆங்கிளில் காட்டும்போது அது வேற ஒரு கரும்பா இருக்கும். இந்த ஆங்கிளில் கவனிங்க, கீழ்ப்பகுதியில் ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கு, மேல் பகுதியில் கொஞ்சம் பிக்காம இருக்கு. அதே இந்த ஆங்கிளில் பாருங்களேன், கீழ்ப்பகுதியில் கொஞ்சம் பிச்சு இருக்கா, மேல் பகுதியில் கொஞ்சம் பிக்காம இருந்ததுல அது மேக்சிமம் பிச்சு இருக்கு. மறுபடியும் முன்னாடி இருந்த ஆங்கிளில் காட்டும்போது முன்னாடி இருந்த கரும்பே தான் இருக்கும். கீழ்ப்பகுதியில் கவர் ஆகியிருக்கு, மேல் பகுதியில் கொஞ்சம் பிக்காம இருக்கு. ஹீரோயின் ஒரு நார்மல் சிட்டிசன் தான். அவங்களால எப்படி ஒரு ஆர்மி கேம்பஸ்குள்ளே வர முடியும், அதுவும் சோல்ஜர்ஸ் தூங்குற இடத்துக்கு வந்து ஹீரோவை கட்டிப்பிடிக்க முடியும்? ஃபோட்டோவை காட்டும்போது மேல் பகுதியில் கிழிஞ்ச மாதிரி இருக்கு, நல்லா கவனிங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஃபோட்டோவில் மேல் பகுதியில் பார்க்கும்போது எங்கேயுமே கிழியாமல் இருக்கு. கிழியாமல் இருக்கிறது கிழிஞ்சிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லலாம். கிழிஞ்சது எப்படி கிழியாமல் இருக்கும்? தண்ணி ஹீரோயின் சாரி மேலே பட்டு எப்படி நனைஞ்சிருக்குன்னு பாருங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் அது வேற மாதிரி நனைஞ்சிருக்கு. பெரிய பெரிய ஆர்மி ஆஃபீஸருங்களுக்கு ஹீரோயின் ஒரு குவீன் அப்படின்னு தெரியாதா? கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு அப்போ பார்க்கும்போது தெரியல, ஓகே. நியூஸ் பேப்பரையும் படிக்க மாட்டாங்களா? ராமும் ஹீரோயினும் தண்ணியில் ஒரே நேரத்தில் தான் நனைஞ்சிருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ராமோட ட்ரெஸ்ஸு மோஸ்ட்லி காஞ்சா மாதிரி இருக்கு. ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா நனைஞ்சிருக்கு. அவங்க டப்பில் இருக்கிற தண்ணியில் முழுகி அவங்க ஈரமாயிருக்காங்கன்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதான் இல்லை. ஷூட்டிங் எடுக்கும்போது தான் அவங்க மேலே தண்ணியை ஊற்றி விட்டு ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அவங்களோட ஜாக்கெட்டில் இருக்கிற கையை பாருங்களேன், அது நனையாமல் இருக்கு. இந்த ஆங்கிளில் ஆடுங்க ஹீரோயினுக்கு பின்னாடி கிராஸ் பண்ணி போயிடுச்சுங்க. ஆனால் அடுத்த ஷாட்டில் வேறு ஆங்கிளில் காட்டும்போது அப்போ தான் ஹீரோயினை கிராஸ் பண்ணி அந்த ஆடுங்க போதுங்க. கண்டினியூட்டி மிஸ்டேக்கு. பிஓகேக்குள்ளே இருக்கிற தீவிரவாதிகளை அழிக்க நம்மளோட சோல்ஜர்ஸு மாறு வேஷத்தில் போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு சோல்ஜரு ருத்ராட்ச சட்டை போட்டுட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. ராமு பாகிஸ்தானில் மாட்டிட்டாரு, இந்தியன் சோல்ஜர். அவர் ஹீரோயினுக்கு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்ரு இந்தியாவில் இருக்கிற ஹீரோயினுக்கு வந்து சேர பாகிஸ்தானில் இருக்கிற ஆர்மி ஆஃபீஸரு ஹெல்ப் பண்ணுறாராம். அது என்ன லாஜிக்கு? மறைமுகமாக ஏதாச்சும் ரகசியத்தை எழுதி கொடுத்துருந்தா அவங்களுக்கு தானே நஷ்டம். அது இது அந்த ஆர்மி ஆஃபீஸருக்கு தெரியாதா? பாகிஸ்தான்லேயும் நல்லவங்க இருக்காங்கன்னு நம்ம இந்திய மக்களோட மண்டையை கழுவணும். ராம்க்கு ஹீரோயின் தான் பிரின்சஸ் நூர் ஜஹான்னு முன்னாடியே தெரியும். அப்போ அவர் லெட்டரில் நூர் ஜஹான்னு போட்டிருக்கணும், ஏன் சீதா மகாலட்சுமின்னு போட்டார்? அந்த மஹாலில் வேலை செய்கிறவங்க தான் லெட்டரை பார்ப்பாங்க. அவங்க சீதா மகாலட்சுமின்னு யாரும் இல்லைன்ட்டு திருப்பி அனுப்பிச்சிட மாட்டாங்களா? இது அவருக்கு தெரியாதா? ஓகே ஆடியன்ஸ், இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் ஸ்பைடர்மேன் 2 படத்துலேருந்து மிஸ்டேக்ஸை போட போகிறேன். ஸ்பைடர்மேன் படம் உங்களுக்கு பிடிக்குமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.